வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோதுமை மாவு தோசை இப்படின்னு சொன்ன உடனேவே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கோதுமை மாவு தோசையும் எல்லாருக்குமே பிடிக்கிற வகையில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். சப்பாத்தி பூரி அளவுக்கு இந்த மாதிரி கோதுமை தோசை எல்லாருக்குமே பிடிக்கிறது இல்லை. இன்றைக்கி எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தோசை பண்ணுறதுக்காக வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதுக்கு நீங்கள் கடைகளில் வாங்குகிற மாவையும் பயன்படுத்திக்கலாம். கூடையே 2லேருந்து 3 முட்டை வரைக்கும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பம் போல் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டை கோதுமை மாவு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது ஈஸியாக மிக்ஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை முதல்ல நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடயே 3 முட்டையும் உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி முட்டையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ளேவராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கூடையே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுக்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் தாராளமாக. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தண்ணி மாதிரி தான் இந்த தோசை ஊற்ற போகிறோம். அதனால் ஒரு கப்பு தண்ணியும் சேர்த்துட்டு மூடி வச்சு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள். நல்ல நொறு பொங்க வந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்குங்க. இப்போ நம்மளுக்கு மாவு ரெடியாக இருக்குது. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். முதல்ல இந்த மாதிரி பவுலுக்கு மாவை மாற்றிக்கலாம். மாவு மாற்றினதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்ஸி ஜாரையும் கொஞ்சமாக கழுவி அது கூடயே சேர்த்துக்கலாம். இந்த மாவு தண்ணி மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் கொஞ்சமாக கழுவி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த அளவுக்கு பக்குவத்தில் மாவு இருக்குது. நமக்கு தோசை மாவு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு தோசை மாவு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே தோசையாக ஊற்றலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முட்டை வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்காக சின்னதாக ஒரு தாளிப்பு போட்டுக்க போகிறேன். அதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்தா போதும். 1 டீஸ்பூனுக்கும் குறைவாக தான் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஜீரகம் சேர்த்தும் போது இந்த வாசனையில் நமக்கு முட்டை வாசனை கொஞ்சம் குறைவாக தெரியும். அதுக்காக ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகம் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் காரத்துக்காக நான் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவை இந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து அதையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்து நம்ம இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 கைப்பிடிக்கு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா வாசனையாக அந்த முட்டை வாசனையெல்லாம் தெரியாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தோசை ஊற்றுறதுக்கு நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ தோசைக்கல் சூடாயிட்டு இருக்குது. நம்ம தோசை ஊற்றிடலாம். இப்போ தோசைக்கல் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சொட்டு மட்டும் ஆயில் போட்டால் போதும். ரொம்ப ஆயில் இதுக்கு தேவைப்படாது. ஆயில் போட்டுட்டு ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ வச்சு நல்லா சீசனிங் பண்ணுற மாதிரி தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ரவா தோசை மாதிரி இந்த தண்ணி மாதிரி இருக்கிற தோசையை நம்ம இப்படி தான் ஊற்றிக்கணும். ஊற்றினதுக்கப்புறம் கல்லை இந்த மாதிரி சுழட்டி விட்டீங்க அப்படின்னா எல்லா பக்கம் ஈவனாக பரவி நல்லா வட்டமாக உங்களுக்கு தோசை கிடச்சிடும். இந்த மாதிரி தோசை ஊற்றினதுக்கப்புறம் மேலே சுற்றிலும் எண்ணெய் போட்டுக்கிறேன். நீங்கள் ஆயில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை இதுக்கு பதிலாக நெய் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். முட்டை சேர்த்துருக்கிறதுனால நெய் போட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓரமெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரே 1 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த தோசை சூப்பராக வெந்துடும். இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதே மாதிரியே அடுத்த தோசையை நம்ம ஊற்றிக்கலாம்.
நம்ம தோசை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால. அதே மாதிரி நம்ம வந்து நைஸாக மாவு வந்து நல்லா தண்ணி மாதிரி ஊற்றுனதுனால நைஸாக சாப்பிட்றதுக்கும் நல்லா தின்னாக இருக்கும் இந்த தோசை. இந்த தோசை கூட நமக்கு சட்னி கூட தேவைப்படாது. நம்ம முட்டையெல்லாம் சேர்த்துருக்குறோம். அதே மாதிரி தாளிச்சு கொட்டி நல்லா சூப்பராக மணக்க பண்ணியிருக்கிறதுனால நமக்கு சட்னியே தேவைப்படாது. உங்களுக்கு சட்னியோடு சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். அது கூடவே தக்காளி சட்னி, கார சட்னி, இந்த மாதிரி சட்னி வெரைட்டிஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் தேங்காய் சட்னியும் கார சட்னியும் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இதோட டேஸ்ட்டு கோதுமை தோசையோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரியே கோதுமை தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. தொடர்ந்து அம்மாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.